அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்த முடியும். பட் அது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா சில பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் எடுக்கிறவங்க அல்லது ஒரு ஃபுல் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கலாம் நீங்கள் ஆஃப்லேருந்து ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஃபுல்லுலேருந்து ஆஃப்க்கு வாங்க, ஆஃப்லேருந்து குவார்டர் வாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தான் இருந்து டேப்பர் பண்ணிட்டு வந்தேன், குறைச்சிக்கிட்டே வந்தேன். பட் சாட்டர்டே ஆனால் என்னால் முடியல, திரும்ப நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி அடிக்ஷன். ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் நம்ம அட்மிஷன் பண்ணோம், போதை மறுவாழ்வு மையம். அது வந்து நல்ல ஒரு தரமாக நீங்கள் பார்த்துட்டீங்க. அது தேவையா? உண்மையிலே தேவை. முற்றிய குடிநோயாளி டி அடிக்ஷன் சென்டர்லாம் தேவையான்னு கேட்குறேன். கண்டிப்பா ஒட்டுக்கட்டையில எல்லாம் அடிக்கிறாங்க உள்ள கூட்டு போய். இல்ல அது சில இடத்துல ரொம்ப ஸ்டாண்டர்டா லைசன்ஸ் அடிக்ஷன் சென்டர்லாம் உள்ள கூட்டு போய் கட்டி வச்சு ஒட்டுக்கட்டையில அடிக்கிறது. அது லைசன்ஸ்டா இல்லாதனால சில இடத்துல இப்படி பண்ணலாம். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணணும் சார். அதில் சோஷியல் ஒர்க்கர் இருக்கணும், சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும், சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கணும். நீங்கள் சொல்கிற எல்லா போர்வையிலையும் ஆளுக்கு ஒரு ஒட்டுக்கட்டை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்கிற இடம் எப்படி பார்த்தீங்கன்னா முன்பு ஆல்கஹாலிக் ஆர் முன்பு ட்ரக் யூஸராக இருப்பாங்க, அவங்க ரெக்கவர் ஆகி ஸ்டார்ட் பண்ண சென்டராக இருக்கும். ஓ, அந்த கோவத்தில் பண்ணுறாங்க. ஆமாம்.